ஷே எப்பா யமதர்மன் கணக்கப்பா, முனியப்பன் கணக்கு. சாட்டியடி நீதிமன்றம் கோர்ட்டுக்குள்ளே நிற்கி, அப்போ வெளியில் தூக்கணும், வெளியில் காலி பண்ணணும். பூதம் பூதத்தி அரைக்கையும் சாப்பாடு உணவு கொடுக்கணும். மானிடப்பே சேட்டை பண்ணாதீங்கடா, சேட்டை பண்ணாதீங்க. நீதிமன்றம் கோர்ட்டில் அவ்வளோ சேட்டை பண்ணிவிட்டு தப்பு பண்ணிவிட்டு காலை ரெண்டையும் பிளந்து போகிறான். வழக்கறிஞர் உனக்கு கணக்கெல்லாம் முடிஞ்சு வச்சு பார்த்து போய்க்கோ. ஒரு தடவை வாணிங்க நீதிமன்ற கோர்ட்டில் ஒரு தடவை வாணிங்க. ஏன்னா தப்பு கணக்குன்னு பூரா நீ ஏற்றி உள்ளே கொடுத்துருக்க, கணக்கு ஏற்றி வச்சுருக்க. அதுக்கு தான் மிக்க நன்றிங்கிற கணக்கு கைலாசத்தில் கடவுள் இருக்கிற கைலாசத்தில் நீதிமான் இருக்கிற இடத்துல கணக்கு கொடுத்தாச்சு. அமைதியாக போய்க்கோ, பார்த்து பறிக்க போய்க்கோ. உனக்கு ஒரு தடவை வாணிங்கன்னா உனக்கு ஒரு தடவை உச்சரிப்பு. இல்லைன்னு வச்சுக்கோ, சாட்டடியில் நிற்கும். அப்படியே 108 ஆம்புலன்ஸில் போவா, இல்லை 4 வீலரில் போவா, 2 வீலரில் போவா. அப்படியே பூதத்தி அரக்கம் சாப்பிட்டு கழிச்சிருவாங்க. அடுத்தாப்பில் சுடுகாட்டு எரிப்புக்கு மிஷின் எரிப்பு போயிடுவா. இதுதான் கணக்கு. 8 ஓலைச்சோடு கணக்கு, பஞ்சாங்கத்து கணக்கு. கொஞ்சம் பெட்டிஷன் பேப்பரை தூக்குனா கை கால் நடுங்கணும், ஈரக்கொலை நடுங்கணும். கடவுள் ஒன்று உட்காந்துருக்கார் நீதிமான். அந்த பயப்படு. என்னப்பா சொல்ல மாடா, சரிதானே மயாண்டி மாடா. எப்பா நீதிமன்ற கோர்ட்டில் அனைத்து தப்பில் ரொம்ப வர்றவனை அப்படியே யமதர்மன் என்கிட்ட கொடுத்தவொடனே 4 வீலர் 2 வீலரில் சாய்ச்சிருவேன். சாய்ச்சி முடித்தவொடனே அடுத்து ஆட்டோமேட்டிக்காக 4 வீலர் 2 வீலரில் இதில் போவான். 4 வழிச்சாலை ரோடு, 2 வழிச்சாலை ரோடு கணக்கு போட்டாச்சு. இன்னும் விடக்கூடாது. இந்த பேரை விட்டோம்னா நம்ம பூரா பூமி அழிச்சு போடுவான். கணக்கு என்னென்னு கேள்வி கேட்காம இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கான். முக்கால் சத்தியம் பூதத்தி அரங்களுக்கு சாப்பாட்டு உணவுக்கு கழிச்சு தள்ளி விட்டுரு. ஆட்டோமேட்டிக்காக அவங்க சாப்பிட்டு கழிச்சிடட்டும். முக்கால் சத்தி இது நீதிமன்றத்துக்குள்ளே கணக்கு. வெளியில் பரான்னு காலை ரெண்டையும் பிளந்து போகிறான். வெளியே கண்டாரோலி வெளியில் பூமி அழிக்க வந்த முட்டா குதிமனை கேடுகட்ட குதிமனை கணக்கு போட்டாச்சுப்பா. சரிதானப்பா. ஆசானத்தில் சூடு இந்த தின்னு கழிக்கான்ல, தப்பு 1008 தப்பு பண்ணி வச்சுருக்கான்ப்பா. இப்போ நீதிமன்றம் கோர்ட்டில் 10% தான் உள்ளே கிடக்கு. 90% வெளியில் அழிச்சு நாக்கு 2 அழிச்சு கிடக்கான். கண்டார் வலிமை 3 வேளைக்கு திங்கிறதுக்கு பூமியில் கொடுக்குற கடவுளையும் அவமதிக்கான், நீதிமானும் அவமதிக்கான். அப்போ இவனுங்களுக்கு தக்க தண்டனையாக 108 ஆம்புலன்ஸு அவன் வச்சுருக்க கார் வண்டியில் தூக்கி தள்ளிகிட்டே போவேல. அடுத்து பூதத்தி அரக்கன்கிட்ட நீ கணக்கு சாடையை காட்டிட்டு அவங்க சாப்பிட்டு கழிச்சிடுவாங்க. ஏன்னா உனக்கு கணக்கு போடணும்லப்பா.